ஹலோ கைஸ், நான் உங்கள் கௌதம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் கேண்டீஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்பவே ஒரு பாப்புலரான கொஷின். ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். பட் நீங்கள் இது வேணும்னா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆலிஸ் அப்படின்றவங்கள்ட்ட வந்து n நம்பர் ஆஃப் கேண்டீஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த n நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வந்து ஒவ்வொரு கேண்டியும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கேண்டி, ஓகேவா? ஸோ இப்போ கேண்டி டைப் அப்படின்னு ஒரு அரே நம்மள்ட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் வந்து இப்போ வந்து நம்மள்ட்ட மொத்தமாக 6 கேண்டீஸ் இருக்குது, ஓகேவா? 6 கேண்டீஸில் ஒவ்வொரு கேண்டியும் என்னென்ன டைப்புன்றதை இந்த கேண்டி டைப் அரே சொல்ல போகுது. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டி வந்து கேண்டி டைப் 1, செகண்ட் கேண்டி வந்து கேண்டி டைப் 1, தேர்ட் கேண்டி வந்து கேண்டி டைப் 2, அதே மாதிரி போகுது, ஓகேவா? ஸோ இந்த கேண்டி டைப்பில் மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் கேண்டீஸ். ஸோ 6, ஓகேவா? இப்போது இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் கேண்டீஸ் நம்மள்ட்ட இருக்கும்போது ஆலிஸ் வந்து இதை சாப்பிடும்போது வெயிட் ஏறுது அப்படின்னு கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட போகிறாங்க, ஓகேவா? இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து n நம்பர் ஆஃப் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க, அது வந்து உன் உடம்புக்கு வந்து சரி கிடையாது. ஸோ இனிமேல் வந்து நீ n பதிலாக மேக்ஸிமம் n/2 சாக்லேட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆலிஸ்க்கு என்னென்னா, சாக்லேட் கவுண்ட் கம்மியாகிறதுனால அட்லீஸ்ட்டு மேக்ஸிமம் டைப் ஆஃப் சாக்லேட்டையாச்சும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசை வருது. ஸோ n/2 சாக்லேட் சாப்பிடும்போது ஆலிஸ்னால மேக்ஸிமம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டீஸ் சாப்பிட முடியும் அப்படின்றது தான் கொஷின், ஓகேவா? ஸோ கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிவன் த இன்டீஜர் அரே கேண்டி டைப் ஆஃப் லெங்த் n, ரிட்டர்ன் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டி டைப்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டீஸ் ஷீ கேன் ஈட் இஃப் ஷீ ஒன்லி ஈட்ஸ் n/2, ஓகேவா கைஸ்? ஸோ பேசிக்கலி ஆலிஸ்க்கு வந்து n/2 சாக்லேட் தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்டையும் சாப்பிட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் சாப்பிட முடியுன்றது தான் கொஷின். ஸோ இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி n நம்ம பார்த்த மாதிரி n = 6, ஓகேவா? ஸோ n/2 அப்போ என்ன? n/2 வந்து 3, கரெக்டாக கைஸ்? ஸோ 3 சாக்லேட் தான் ஆலிஸால் சாப்பிட முடியும். இப்போது 3 சாக்லேட் சாப்பிட முடியும், ஆனால் எவ்வளோ மேக்ஸிமம் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் சாப்பிட முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அவுட்புட் வந்து 3. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருக்குது நீங்களே பாருங்களேன். ஸோ 1ன்னு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது, 2ன்னு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது, 3ன்னு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது. ஸோ மொத்தமாக உள்ள டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீன்னு வச்சுக்கிறேன். ஸோ 3 இருக்குது. இப்போது இவங்க சாப்பிட வேண்டியதும் 3 தான், இருக்கிற டைப்ஸும் பார்த்தீங்கன்னா 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒவ்வொரு டைப்லேருந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டாலே 3 சாக்லேட் சாப்பிட முடியும். ஸோ இவங்க வந்து 3 டைப்பையுமே சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் ஆன்சர் வந்து 3. இப்போது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் சாக்லேட் வந்து இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அரேவை கண்டினியூ பண்ணி நான் போடுறேன். ஸோ இன்னொரு 4 அப்படின்னு ஒன்று இருக்குன்னா டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் வந்து நீங்களே பாருங்கள், 1 2 3 4ன்னு மொத்தம் 4 டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது. ஆனால் அவங்க சாப்பிடக்கூடியது மொத்தம் 3 நம்பர் ஆஃப் சாக்லேட் தான். இப்போது என்னதான் 4 வகையான சாக்லேட் இருந்தாலும் 3 தான் சாப்பிட முடியுன்றதுனால இவங்க வந்து ஏதாச்சும் 3 டைப்பை தான் சூஸ் பண்ண முடியும், கரெக்டாக? ஏன்னா 4 டைப்லேருந்து நான் ஒரு சாக்லேட் எடுத்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சிம்பிளாக ஆல்ஃபபெட் வச்சு சொல்கிறேன். ஏன்னு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது, பின்னு ஒரு டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது, சின்னு ஒன்று இருக்குது, டின்னு ஒன்று இருக்குது. ஆனால் நான் மொத்தமே 3 தான் சாப்பிட முடியும். அப்போனா நான் ஏதாச்சும் ஒன்றை மிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்தாலே 4 வந்துடும், கரெக்டாக? ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்சர் இங்கேயும் 3 தான். ஏன்னா என்ன தான் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் நிறையா இருந்தாலும் நம்ம 3 தான் சாப்பிட முடியுன்றதுனால 3. இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மள்ட்ட இருக்கிறத வந்து 3 டைப் ஆஃப் சாக்லேட் தான். ஸோ 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் சாக்லேட் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் t = 3ன்னு போட்டுக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n வந்து n/2 வந்து 4, கரெக்டாக? ஏன்னா நம்மள்ட்ட மொத்தம் 8 சாக்லேட் இருக்குது, ஆனால் நம்ம சாப்பிட வேண்டியது வந்து 4 சாப்பிட்ணும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு கேஸ் பார்த்தோம் இல்லையா? அதாச்சும் t வந்து n/2 ஈக்குவலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். t வந்து n/2 ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம ஒவ்வொரு டைப்லேயும் ஒவ்வொன்று சாப்பிட முடியும். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து டீனே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஆன்சர்னு வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போது நம்ம இன்னொரு கேஸும் பார்த்தோம். t வந்து கிரேட்டர் தேன் n/2, அதாச்சும் நம்மள்ட்ட என்னதான் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்தாலும் கம்மியான சாக்லேட் தான் நம்ம சாப்பிட முடியும்னா, ஸோ இதில் எது கம்மியாக இருக்கோ அதான் எடுப்போம். நம்ம அந்த ABCD வச்சு பார்த்தோம் இல்லையா? என்னதான் 4 டைப் ஆஃப் சாக்லேட் இருந்தாலும் 3 தான் சாப்பிட முடியும்னா ஆன்சர் வந்து 3 டைப்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல இதில் 2த்துல எது கம்மியாக இருக்கோ அதை எடுப்போம், கரெக்டாக? ஸோ n/2 தான் இந்த இடத்துல ஆன்சர். ஆனால் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற கேஸ் வந்து இன்னொரு கேஸ், கரெக்டாக? ஸோ இது வந்து என்ன? t is less than n/2, கரெக்டாக? ஏன்னா இங்கே பாருங்கள், t வந்து 3,
அதாவது 3 டைப் ஆஃப் சாக்லேட் தான் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட வேண்டியது வந்து 4. இந்த கேஸ்லையும் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. நான் திரும்பி ஏபிசி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏபிசின்னு 3 டைப் ஆஃப் சாக்லேட் இருக்குது. ஆனால் நான் 4 சாப்பிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நான் இந்த 3 டைப்லையும் சாப்பிட முடியும் கரெக்டாக. ஏன்னா ஒன்னு சாப்பிட்டாலே எல்லா டைப்பையும் கவர் பண்ணிட்டேன். இன்னொரு டைப்பில் ஏதாச்சும் ஒன்றில் எக்ஸ்ட்ரா சாக்லேட். ஸோ இதில் சாப்பிடலாம், இல்லை அந்த ஒன்று நீங்கள் இதில் சாப்பிடலாம், இல்லை இதில் கூட சாப்பிடலாம். ஸோ பேசிக்கலி நமக்கு எல்லா டைப்புமே கவர் ஆகிடுச்சு. ஸோ நான் 3 டைப் ஆஃப் சாக்லேட்டையுமே சாப்பிட முடியும். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா T<n/n/2 கேஸில் எது சின்னதாக இருக்கோ அதுதான் ஆன்சர். அதாவது டீயோட n/2 பெருசாக இருந்துச்சுன்னா நான் T டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்டையும் சாப்பிட முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து எனக்கு T தான் ஆன்சர். இப்போது இந்த 3 கேஸையுமே நல்லா ஒத்து பாருங்கள். உங்களுக்கு என்ன தெரியுது? ஈக்குவலாக இருந்துச்சுன்னா T, n/2 கம்மியாக இருந்துச்சுன்னா n/2, T கம்மியாக இருந்துச்சுன்னா T. அப்போனா என்ன அர்த்தம்? எப்போவுமே நம்மளோட ஆன்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா மினிமம் ஆஃப் T, n/2. கரெக்டாக கைஸ்? ஸோ நீங்களே பாருங்கள், எல்லா கேஸையும் நம்ம பார்த்தோம். எல்லா கேஸ்லையும் பார்க்கும்போது எப்போவுமே ஆன்சர் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணி தான் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் புரியுதா? நம்ம ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் எக்ஸாம்பிள் எடுத்துன்றது. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இங்கேயும் ஆன்சர் பாருங்களேன், T வந்து 3, n வந்து 4. மினிமம் ஆஃப் 3,4 என்ன 3. ஸோ ஆன்சர் வந்து 3 தான் இதுக்குமே. இப்போ இந்த T வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்? ஜஸ்ட் ஒரு ஹேஷ் செட்டை வச்சு எவ்வளோ யூனிக் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம் கரெக்டாக. ஒரு ஹேஷ் செட்டில் வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து டூப்ளிகேட்லாம் ரிமூவ் ஆகி எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம T. n/2 வந்து நம்ம அந்த சைஸ் ஆஃப் த அரேலேருந்து எடுத்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா n வந்து 8 கரெக்டாக. ஏன்னா 8 சாக்லேட் இருக்குது. ஸோ n/2 தான் சாப்பிடணுன்றதுனால n/2 வந்து 4. புரியுதா கேஸ்? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம எப்படி இன்ட்யூஷனோட ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் தான். ஏன்னா நம்ம வந்து இந்த அரேவை ஒரு வாட்டி லூப் பண்ணுறோம் பேசிக்கலி, அவ்வளோதான். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம ஒரு ஹேஷ் செட் யூஸ் பண்ணி இந்த டைப்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிகிட்டே வர போகிறோம். சரி வாங்க டக்குன்னு கோட் போயிடலாம். ஓகே கே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்னு போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் டைப்ஸ்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நியூ ஹேஷ் செட். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு டைப்பையும் இதில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இன்ட் டைப் இன் கேண்டி டைப் தான் நம்ம அரே கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம அந்த டைப்ஸில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ டைப்ஸ் டாட் ஆட் டைப். ஓகே. ஸோ இந்த லூப் முடியும் போது என்ன ஆகும்? டைப்ஸில் வந்து யூனிக் டைப்ஸ் மட்டும் ஆட் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்ன? மேப் த மினிமம் ஆஃப் டீன்றது என்ன? நம்பர் ஆஃப் டைப்ஸ். ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து நம்ம டைப்ஸ் டாட் சைஸ் போட்டுக்கலாம் கரெக்டாக. ஏன்னா டைப்ஸ் டாட் சைஸ் தான் வந்து நம்மளோட T. அந்த செட்டில் எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அதான் யூனிக் டைப்ஸ். ஓகேவா? இன்னொன்று வந்து என்ன? n/2. என்னன்றது வந்து என்ன கைஸ்? கேண்டி டைப் டாட் சைஸ். அதுதான் வந்து டாட் லெங்த். இதுதான் வந்து n. ஓகேவா? ஆனால் நமக்கு வந்து n/2 வேணும். ஏன்னா நம்ம n/2 தான் சாப்பிட முடியும். ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணாலே ஆன்சர் வந்துட போகுது. அண்ட் கேண்டி டைப்போட லெங்த் வந்து எப்போவுமே ஈவனாக தான் இருக்கும்னு கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதை ஜஸ்ட் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு ப்ராக்கெட் நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. யாராச்சும் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, இல்லை யாராச்சும் பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் வட்டா நண்பா.